நம்மளுக்கு சூப்பராக ஆனியன் பக்கோடா ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்துக்கலாம். ஆனியன்ஸ் லாங்காக சாப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பக்கோடாக்கு நல்லாயிருக்கும். சாப் பண்ணின்னு இப்படி போடும்போது உதிராக பண்ணி போட்டுங்க. கொத்தமல்லி கருவேப்பிலாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவோடு சேர்த்து. இந்த ஆனியன் புதினா கொத்தமல்லிலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாவு இந்த ஆனியன் டொமேட்டோடு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாரி, டொமேட்டோ இல்லை, ஆனியன் புதினா கொத்தமல்லியோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தொளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க, ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. மாவுலேயே வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இருந்தால் புதினாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கோடா மாவில் நான் இன்னொரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் போட போகிறேன். அது என்ன இன்க்ரீடியண்ட்னா, நம்ம ஹோம் மேடு முருங்கைக்கீரை பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்கள் வீட்டில் பசங்க பெரியவங்க யாரும் முருங்கைக்கீரை லைக் பண்ணலாம், இந்த மாதிரி முருங்கைக்கீரை பவுடர் செஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி செய்யும் போது ஸ்நாக்ஸ்லலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இல்லை கையில் தண்ணி ஊற்றி கூட தொளிச்சிக்குங்க, மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு பக்கோடா போடுற மாதிரி இப்படி டைட்டாக பிடிச்சி போடுற மாதிரி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம தண்ணி தொளிச்சு தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். இல்லை கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் எடுத்து நீங்கள் முருங்கைக்கீரை பொடி வீட்டில் செஞ்சு வச்சுன்னு இருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்க, தண்ணி தொளிச்சு தான் மிக்ஸ் பண்ணேன். இதுக்கு ஷேப்பெல்லாம் இல்லை, நம்ம எப்படின்னா எடுத்து அப்படியே ஆயிலில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கிறது ஆயிலில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரே கையில் மாவு அதிகமாக எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரியே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். கடையிலலாம் இப்படி தான் போடுவாங்க. ஆனால் உங்களுக்கு கைக்கு சூடு அடிக்குதுன்னு போது நீங்கள் இந்த மாதிரி பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கன்னு கூட போடலாம். நம்ம பக்கோடாஸ் ஆயிலில் போட்டோம், திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பக்கோடாலாம் செஞ்சு சுட நீங்கள் டீயோடு சாப்பிட்லாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம். இப்போ நம்மளுக்கு சூப்பராக ஆனியன் பக்கோடா ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நல்லா சுட ஆனியன் பக்கோடா கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு. செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சுட ஆனியன் பக்கோடா செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்கிறவங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you all in next வீடியோ. நல்லா கிறிஸ்பியாக ஆனியன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.